வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இப்போ நம்ம பேச போகிற படம் இறுதி முயற்சி, ஆடியோ அண்ட் ட்ரைலர் லான்ச். இந்த படத்தோட டைரக்டர் கம் ப்ரொடியூசர் வெங்கட் ஜனா. இதான் முதல் படம் பண்ணியிருக்காரு. மியூசிக் சுனில் லாசர், ஹீரோ ரஞ்சித், ஹீரோயின் அறிமுகம் பண்ணியிருக்காங்க பெங்காலிருந்து வந்த பொண்ணு மெகாலி. வில்லனா வந்து வெங்கட்ராவ் நடிச்சிருக்காரு, விட்டல்ராவ் நடிச்சிருக்காரு. இதோட ஆடியோ லான்ச் ஆங்கர் வந்து கவிதா அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வரம் சினிமாஸ் தயாரிக்கும் படம் இறுதி முயற்சி. ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட கதை இது. உலக அளவில் 40 நொடிக்கு ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்தியாவில் ஆண்டுக்கு 1 லட்சம் மக்கள் தொகையில் 5 முதல் 7 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர் என்பது தகவல். தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. தற்கொலை தீராத வியாதி இல்லை, தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என்பதே அப்படி ஒரு கதைக்களத்தின் கையில் எடுத்த கதைதான் இறுதி முயற்சி. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் படக்குழுவினரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் வெங்கட் ஜனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் ஆர் உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதையின் நாயகி மெகாலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விட்டல்ராவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இசையமைப்பாளர் சுனில் லாசர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் சுனில் லாசர் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. இந்த படத்தின் எடிட்டர்கள் வடிவேல் மற்றும் விமல்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சரவணன், விஏ ஷேடோஸ். இப்போது நம்முடைய படத்துடைய அறிமுக இயக்குனர் திரு வெங்கட் ஜனா அவருடைய அனுபவத்தையும் இந்த படம் எடுக்கிறதுக்கான மோட்டிவ் என்ன, இதோடைய உண்மை கதை இது, இந்த கதையை அவர் எடுக்கிறதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்ற விஷயத்தை நமக்கு தகவல் கொடுக்குறாரு. ஆடியோ லான்ச்சில் படம் அக்டோபர் 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அனைவரும் தியேட்டருக்கு அவசியம் இந்த படத்தை பாருங்க. அவருடைய அனுபவத்தை சொல்றாரு, வாங்க அதை கேட்கலாம். மாற்றக்கூடிய சக்திகளில் சக்தி வாய்ந்த பேராயுதம் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இழந்து நாளை மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் இன்றே இறக்கும் ஈரத்தின் இரவுகள். இதயமும் ஆன்மாவும் பூமியில் நொறுங்கிய வாழ்க்கை. அடித்தட்டு மக்களின் வாழ்வியல் கதையை முதல் முயற்சியாக இறுதி முயற்சியில் எடுத்துள்ளார். உயிரை உணர்ந்து உறவை பிரியும் உறவுகளுக்கே அந்த வலி புரியும். அறிமுக இயக்குனர் வெங்கட் ஜனா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம்.
எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்களே, செயலாளர் பேரரசு சார் அவர்களுக்கும் எனது நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு மீடியா நீங்கள் தான், சோசியல் மீடியாவும் ப்ளஸ் எமோஷனலாக இருக்கேன். பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நம்ம நண்பர்கள் நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சி வந்து என்னன்னா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல படைப்பு, நல்ல ஒரு குழந்தைய வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கோம். அது உங்க கையில கொடுத்துட்டோம். நீங்க வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு. ஆக்சுவலா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவரும் இந்த கதைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு பேப்பர்ல வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் தன் குடும்பத்தோட இறந்துட்டார். அந்த செய்தியை படிச்சுட்டு அதை என்னால வந்து ஈஸியா கடந்து போக முடியல. அது இரவெல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. எப்படி அவர் இறந்திருப்பாரு, குழந்தைங்க வந்து அவர் எப்படி அவர் கண்ணுல அவங்க சாகும்போது அவர் எவ்வளவு உணர்ச்சிப்பட்டிருப்பாரு அப்படிங்கறதுக்குள்ள யோசிச்சு எனக்குள்ள நிறைய கேள்விகள். ஏன் அவங்கள வந்து அந்த இறந்து அவங்கள நம்ம படைப்பால ஒரு சிரஞ்சீவி ஆக்குவோம், அதன் மூலம் வந்து தற்கொலை வந்து எந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் அந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவரை வந்து அவர் ஃபேமிலியை வந்து இறந்த அந்த ஃபேமிலியை வந்து திரும்ப உயிர்ப்பிச்சு ஒரு சிரஞ்சீவியா இந்த உலகத்துல உலா விடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கேன். இதுல வந்து சொல்லணும்னா ரவிச்சந்திரனா வந்து ரஞ்சித் சார் அப்படியே வாழ்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி மெகாலி அவங்களும் ஒரு தமிழ் சினிமா கிடைத்த ஒரு நல்ல நடிக்க சேர்ந்த ஒரு கதாநாயகியா வளம் வருவாங்க நம்பிக்கை இருக்கு. என்னோட எடிட்டர்ஸ் அவங்க வந்து எடிட்டர்ஸ் சொல்ல முடியாது, எனக்கு ஒரு உதவி இயக்குனரா என்னோட இந்த படத்தோட ஆரம்ப புள்ளியில இருந்து எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கேமராமேன் சூர்யா காந்தி அவருக்கு, இசையமைப்பாளர் சுனில், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரபா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலு மற்றும் என்னுடைய இணை இயக்குனர் குருமூர்த்தி, செல்வகுமார், படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ட்ரைலர் லான்ச்சுக்கு 1வது சீஃப் கெஸ்டா டைரக்டர் பேரரசு அவர்கள் வந்தாங்க. அவர் சொன்ன விஷயம் வந்து என்ன, வெங்கட் ஜனாவோட குருநாதர் வந்து பார்த்திபன் சாரோட குருநாதர் வந்து பாக்யராஜ் சார். இந்த பாக்யராஜ் சார் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு, ஒரு கை ஓசை அப்படின்ட்டு. அது நெட்டு டைட்டில் இருந்தாலும் அது நல்லா ஓடிச்சுப்பாங்க. அதே மாதிரி இப்போ சமீப காலத்தில் பிச்சைக்காரன், அந்த படம் நெட்டு டைட்டில் இருந்தாலும் அதுவும் ஓடிச்சு. அதே போல் தான் இந்த இறுதி முயற்சின்ற படம் கூட நல்ல சக்ஸஸ் ஆகுன்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப மிக அருமையாக சொல்லியிருக்காரு. தூரம் நின்று போச்சு, அது நல்ல சூப்பர் ஹிட்டான படம். டைட்டில் என்னமோ நெகட்டிவாக இருந்தாலும் சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்தாங்க. அந்த மாடல் தான் இந்த டைட்டிலும் இறுதி முயற்சின்றதை கூட நல்ல சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அவர் வார்த்தைகளில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். முயற்சி படத்தின் டைட்டில் வந்து கொஞ்சம் விமர்சிக்கப்பட்டது. என்னடா இறுதி முயற்சி சொல்கிறாங்கன்ட்டு. அந்த சென்டிமெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய படங்கள் சென்டிமெண்ட்டை முறியடிச்சிருக்கு. ஆரம்ப இடத்துல பாக்கிராச படம் எல்லாமே நெகட்டிவ் டைட்டில் தான். ஒரு கை ஓசை, தூரம் நின்று போச்சு, இப்படி எல்லாமே ஆரம்பத்தில் எல்லாமே நெகட்டிவ் டைட்டில் தான். சமீபத்தில் பிச்சைக்காரன் படம் பெரிய ஹிட் ஆச்சு. கோடீஸ்வரன் டைட்டில் வச்சாங்க, பட் ரிலீஸ் ஆகலை. இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கடைசி விவசாயின்னு படம் எடுத்தாங்க, நேஷனல் அவார்டு கிடைச்சது. அதனால இறுதி முயற்சிங்கிறது நம்ம நெகட்டிவா பார்க்கக்கூடாது. முயற்சிங்கிறது நல்ல விஷயம், முயற்சிக்காம இருக்கிறது தான் தப்பு. முயற்சிங்கிறது நல்ல விஷயம். அல்ல, இறுதி முயற்சி அப்படிங்கிறது நம்பிக்கை. கடைசி இங்க முற்றுப்புள்ளி. அது இறுதி முயற்சிங்கிறது ஒரு நம்பிக்கை. படம் ஒரு உண்மையிலேயே ஒரு மக்களுக்கான படம். இன்னைக்கு இருக்கிற மக்களே 60% சித்திரம் நடிச்சுக்கிருக்கான். எவ்வளவு சந்தோஷமா வாழலைங்க. பல பிரச்சனை, பல போராட்டம். அவங்க இஎம்லேயே பசித்து போறான். ஃபர்ஸ்ட் இஎம் வாங்கி பாதி காலம் கொடுத்துருது. ஏன்னா ஒரு வாழ்க்கையில இன்னொருத்தரை பார்த்து நம்மளும் அது மாதிரி வாழணும். ஒருத்தர் கார் வாங்கணும், நம்மளும் கார் வாங்கணும்.
ஒருத்தன் வீடு கட்டினா நம்மளும் வீடு கட்டணும், அடுத்தவனை பார்த்தே வாழ்றது தான் இஎம்ஐனால வாழ்றாங்க. ஆமாம், இதில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி மக்கள்லாம் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த ரவிச்சந்திரன் கேட்டு நான் பேப்பர் அப்போ படிக்கும்போது பகிர்ந்துச்சு, என்னடா குடும்பத்தோட ஒருத்தர் இறந்துட்டானா எப்படி இருக்கும். அந்த உண்மை சம்பவத்தை எடுத்து நம்ம டைரக்டர் வெங்கட் ஜனா பண்ணியிருக்கிறாரு. அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் மியூசிக் எல்லாம் பண்ணியிருந்தாப்புல. குறிப்பாக கேமராமேனை பாராட்டி ஆகணும். ஏன்னா கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. ரகுமான் சார், நம்ம கவிஞர், ஒரு வார்த்தை அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இதுதான் இயக்குனர் முதல் முயற்சி வெற்றி அடைய. நன்றி, வணக்கம். இந்த படத்தோட சிறப்பழைப்பாளராக ஆடியோ லான்ச்சுக்கு திரு டைரக்டர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் வந்திருந்தாங்க. அவருடைய பாணியில் படத்தை வெற்றியடைய என்ன செய்யணும், யார் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு விஷயத்த தகவல் சொன்னாங்க. அதை கேட்போம் வாங்க. ஒன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் காப்பி தான் நம்ம சொத்து. அது எந்த அளவுக்கு நமக்கு வெற்றியை கொடுக்க போதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வருமானம் வரும். அது வெற்றியே வந்தாலும் சில டைம்ல வருமானம் வர மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், அது எல்லாம் கணக்கு தப்பா எழுதுவாங்க. இந்த மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இவங்க மட்டுமல்ல, நம்ம திருத்த வேண்டிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க சாமி. ஒரு போலீஸ் ஸ்டேஷனால முடியாது, ஒரு கோர்ட்னால முடியாது. மனசாட்சி உள்ள, இதயம் உள்ள, தன்மானம் மிக்க மனிதர்களால் மட்டும்தான் ஒரு நல்ல திரைப்படத்தினுடைய வெற்றியை அழகாக அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று கூறிக்கொண்டு, இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் அந்த நல்ல காலம் வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகச் சிறப்பான முறையிலே நல்ல வசூலையும் தர வேண்டும். மக்கள் மனதை சென்று அடையும் இந்த மிக அற்புதமான ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை மறக்காமல், மறுக்காமல், தவறாமல் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் உள்ளது என்று சொல்லி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து நடிகர் நடிகைகளையும், தொழில்நுட்ப கலைஞர்களையும், எங்க நம்ம கவிங்க அவர் கிளம்பிட்டாரா அண்ணன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஷாட் வந்தாலும் கம்பீரமா இருந்தது. விட்டல் சார் ரொம்ப நாள் எங்களுக்கு நண்பர் அவர். நண்பர்களை வளர்க்க நாம் அடுத்த கட்டத்தில் ஒரு மிக பெரிய முயற்சி எடுத்து புதிய படங்களை, இந்த மாதிரி நல்ல சிறந்த படங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறி, அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். அடுத்ததாக இந்த கதையோட கதாநாயகி, இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறவங்க பெங்காலிலிருந்து தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமாயிருக்காங்க. பேர் மெகாலி. தமிழ் மேலே ஒரு பற்று உள்ள ஒரு நடிகையாக தான் இருக்காங்க. நம்ம பேசும்போது புரியுது அவங்களுக்கு, அவங்க பேசுகிற தமிழை வச்சு நமக்கு தெரியுது. ஏன்னா பெங்காலிலேருந்து இன்றைக்கி உடனே அந்த தமிழில் அவ்வளோ தூயமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு பற்று இருந்தாலும் மட்டும்தான் அதை பேச முடியும். ரொம்ப அருமையாக பேசினாங்க. படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு பாட்டும் தமிழில் ஒரு பாட்டும் பாடினாங்க. அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்கலாம் வாங்க. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மெழுகுவர்த்தியில் மரணம் எழுதிய வார்த்தைகள், துக்கம் சுமந்து கண்ணீரால் கரையும் கதாபாத்திரம். திருப்பூர் கதைக்கு வங்கதேசத்து அம்மா வந்திருக்கிறார். முடியாதென்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றுப்புள்ளி. கதை மீது உள்ள நம்பிக்கைக்கும் கதாபாத்திர தீர்விற்கும் தமிழ் சினிமா தலை நிமிர்ந்து வாழ்த்து சொல்லும். அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகி மெகாலி அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். Today is a very auspicious day. இன்னைக்கு தான் துர்கா பூஜை ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு auspicious நாள்ல உங்க எல்லாருக்கும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இறுதி முயற்சி. It's a great teamwork. We had a very beautiful experience in this movie. And ரொம்ப நல்லா இருந்திருக்கு, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க எல்லாரும். அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ டைரக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு தட் ஐ கேன் போர்ட்ரே திஸ் வாணி கேரக்டர் த வே யூ வாண்ட் இட். தேங்க்யூ ஸோ மச் சார்.
அண்ட் ரஞ்சித் சார் பத்தி பேசணும்னா ஹீ இஸ் அன் அமேசிங் ஆக்டர். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா அண்ட் ஸ்மூதா இருந்துச்சு. ஸோ சில சமயத்தில் எனக்கு சில டைலாக் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மியூசிக் பத்தி பேசணும். கண்டிப்பா சுனில் சார் ஹேஸ் கிவன் வெரி கேட்சி மியூசிக் இந்த படத்தோட. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு பிஜிஎம் இருக்கட்டும், ஒரு பாட்டு இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு சீன்ல ரொம்ப நல்லா மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரியகாந்தி சார் ரொம்ப நல்லா அழகான ஃபேம் காட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப அழகான காமிருக்காங்க படத்துக்கு. ஸோ ஐ திங்க் இஸ் நாட் ஹியர். ரொம்ப நன்றி சார். அண்ட் என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ல. கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஷோ சம் லவ், support and blessings towards us. And thank you once again all the presentable media for giving your such a valuable time to us. Thank you so much. Romba romba nandri. Thank you. நிறைவா கதையுடைய கதாநாயகன் திரு ரஞ்சித் அவர்கள் நமக்கு நிறைய அறிமுகமான ஒரு கதாநாயகன். நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலையும் அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் பேசும்போது ஒரு சில விஷயங்களை சொன்னார். பேசும்போது மனசை வருடக்கூடிய விஷயமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அருணாச்சலம் ஸ்ட்ரீட்டில், பிரசாத் லேப் இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலம் ஸ்ட்ரீட்டில் சின்ன பிள்ளைகளை சேர்ந்த ஊழியர்கள்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க, எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசினார். கேட்கறதுக்கு மனசு ரொம்ப நெகிழ்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் வேறு இந்த கதை, நமது டைரக்டர் இந்த கதையை சொல்லும் போது முதல்ல அதை மறுத்ததாகவும், அதுக்கப்புறமா அவர் கொடுத்த கதையை படித்த பிறகு அந்த ரவிச்சந்திரனாவே அந்த கதையில் நான் வாழ்ந்ததாகவும் சொன்னார். ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம அவருடைய அந்த ட்ரெய்லரை நம்ம பார்க்கும்போது கூட மற்ற படத்தில் பார்த்ததை விட இதில் இவருடைய நடிப்பு, அவருடைய முகபாவனை, அது எந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு, அவருடைய ரவிச்சந்திரனா வாழ்ந்திருக்காருன்றது நமக்கு ட்ரெய்லர்லேயே தெரியுது. வாங்க அவர் பேசுகிறத கேட்போம். எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க. குறிப்பா என்னுடைய பத்திரிகை சகோதரர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லாம் எனக்கு தெரிந்த முகங்கள் பல பேருக்கு தருமா வணக்கம். என்ன ஆளே மாறிட்டா கால சூழ்நிலையா? என்ன சந்தோஷம்னா, நான் வரும்போதுதான் சொல்லிட்டேன் வந்து இந்த ரோடு, இந்த பிரசாத்ல இந்த ரோடு கடந்து வரும் பொழுது கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இந்த பகுதியில வந்து. இந்த பகுதியில எப்ப வந்தாலும் எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு ஈரம் ஆயிடும். ஒரு கண்ணில் தண்ணீர்லாம் கபுக்குன்னு வந்து நிற்கும் அப்படியே. இந்த தெரு மட்டும் சினிமாவுக்குள்ள அறியா பருவத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இந்த ரோடு, இந்த இடங்கள், அந்த ஏவிஎம்க்கு முன்னாடி காலையில ஒரு 500 பேர் வேலைக்காக நிக்கிறது, சாப்பாடு போடுற கூட்டம், நடிகர் நடிகைகள், கலைஞர்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த சந்தில் இருக்கக்கூடிய ஒரு உதவி இயக்குனர், எத்தனையோ திறமை வாய்ந்தவர்கள்லாம் இந்த தெருவுல பயணித்து இந்த நடந்த இந்த பூமியில நான் எப்ப வரும்போது எனக்கு கண் கலங்கும். சாதித்தவர்கள் பத்தி மட்டும்தான் நம்ம பேசுறோமே தவிர, இந்த சினிமாக்காக எத்தனையோ பேரு குடும்பத்துக்கு போகாம, கல்யாணம் பண்ணிக்காம, அப்பா அம்மாவை பார்க்காம, சினிமா தான் காதல், சினிமா வியாபாரம், வணிக ரீதியெல்லாம் தாண்டி உண்மையான கலைஞர்கள் மறைந்திருந்தவர் இந்த தெருவை நினைக்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. அது பார்க்கும்போது பெரிய விஷயம் சார். சின்ன படம், நாங்கெல்லாம் சின்ன நடிகர்கள், நல்ல நடிகர்கள் தான், அது வேற விஷயம். மேகாலி எல்லாம் கோச்சுக்கு போறாங்க. ரொம்ப அவங்க தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு படத்துல நடிச்சிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். நீங்க கண்டிப்பா படம் பார்த்துருவீங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க படம் பார்த்துருவீங்க. பார்த்துட்டு நீங்க பேசுறதுதான் இனிமேல். ஏன்னா நான் பேசுறதை விட நீங்க தான் சொல்லணும் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க, அந்த குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்காங்க. நான் தனித்தனியா ஒருத்தருக்கும் சொல்றது வேற. மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு, வரிகள் எழுதிய என்னுடைய அன்பு நண்பர் ரஹ்மான் முதல் கொண்டு, எடிட்டர் எங்க பப்ளிசிட்டிக்காரனே ஆயிட்டு. நீ இந்த படம் நல்லா இருக்குன்னு எப்ப தெரியுமா கண்டுபிடிச்ச? அவரு பிஸியான எடிட்டர் சார். விஜய் சேதுபதி சார் படம், நிறைய படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா
இந்த படத்துல இறுதி முயற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பு, கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு. இந்த படம் பார்க்கும் பொழுது அதுதான் இது ஒரு உறுதியான முயற்சியா. சோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்னைக்கு யாரை கூப்பிடணும், இந்த படம் வெளியே போறதுக்கு எப்படி கொண்டு போகணும், இந்த படத்தை இவங்களை கூப்பிட்டா நல்லா இருக்குமா, அவங்கள கூப்பிட்டா, எதுவுமே நாங்க திங்க் பண்ணல. இந்த படத்தை லிஸ்ட் போடும்போது ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது சார். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, சார் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் மேடையில் வந்தா போகும் சார். நாங்க அப்படி 2 பேர் என் அன்பு தங்கங்கள் பேரரசு சாரும் உதயகுமார் சார் வந்தாங்க. நன்றி சார். ஏன்னா அது நான் விளையாட்டுக்காக சொல்லல, எனக்கு நிறைய நடிகர்கள் நண்பர்கள் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க. மேடை அலங்காரத்துக்கு மட்டும் கூட்டிட்டு வர்றது விஷயம் இல்ல, படம் எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி தான். பொருள் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டமும் நஷ்டமும் தெரிந்த இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியுடைய தரம் எங்க இருக்கு, சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல, தியேட்டர்கள் எதுக்கு நமக்கு அமையல, இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, திங்கக்கிழமை எந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு நமக்கே தெரியாது, எந்த ஷோன்னு கூட தெரியாது. நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை. அப்ப நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நலன்ல எந்த மனிதன் அக்கறையா இருக்கிறான், அக்கறையா இருக்கிறது மட்டும் தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த அக்கறையா இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருவரும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாத்தோட சார்பில் நன்றி சொல்றாங்க. இது எல்லாத்துடைய தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு விஷயம். எல்லா படம் அப்படிதான், ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன படம் தான், ஓடுனா பெரிய படம் நம்புறோம். இதுக்கு மேல பிரபஞ்சம் இருக்கு, நல்ல படத்தை தமிழ் மக்கள் வாழ வைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு, ஓட வைப்பாங்க நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம், கடவுள் ஆசீர்வாதம். வழக்கம் போல நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், கடைசியா வேணா ரூம்குள்ள கூட்டு போய் என் தங்கங்களே நல்லபடியா பண்ணுங்க சாமி. எத்தனையோ பத்திரிகை எழுதுறோம், எத்தனையோ விஷயங்கள் எழுதுறோம். சோ இந்த இறுதி முயற்சி அற்புதமான கதைக்களம் அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு தற்கொலை தீர்வாகாது அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி போறோம். இந்த கதையில மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, 199 குடும்பங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை இதுல படமா நம்ம கொண்டு வச்சிருக்கோம். குடும்பத்துக்கு பிடிக்கும். சோ குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புற தங்கங்களே. ரொம்ப நன்றி, அன்பு நன்றி. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். நிறைவாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இசைத்தட்டு அது வெளியீட்டு விழாவை நடத்தினாங்க. வெகு சிறப்பாக நடந்தது. அந்த நிகழ்ச்சியும் பார்ப்போம் வாங்க. முயற்சி படத்தின் இசை ட்ரெய்லர் வெளியிட போது ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம், அப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம். முரளி ஆனந்த் சார், முரளி சார். வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையாக மிக பிரமாதமாக நடந்தது. எளிமையான முறையில் மிக சிறப்பாக நடந்ததுன்னு சொல்லலாம். அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்ததாக இந்த படத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டது, அதாவது இவங்க எல்லாரும் பேசுறதை வச்சு நாம் சொல்கிற ஒரு விஷயங்கள், நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த படத்துடைய அறிமுக இயக்குனர் திரு வெங்கட்ஜனா அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த கதையை நான் உள்வாங்கி நைட்டெல்லாம் நான் தூங்குறேன், அது அந்தளவுக்கு என்னை பாதிச்சிச்சு அப்படின்னு சொன்னார். இந்த இறந்தவங்களை நாம் ஏன் உயிர்த்தெழுப்பக்கூடாது இந்த கதையின் மூலிமா அப்படின்னாரு. அப்போ இதன் மூலிமா நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஒருவேளை இப்படி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், அப்படி இருக்கும்னு யோசிக்கிறோம் நாம். அப்போ இந்த கதையில் இவர் அந்த ரவிச்சந்திரனை கடைசியில் தற்கொலையிலேருந்து இல்லாமல் அவரை வாழ வைக்கிறார். அப்படி தான் கதை முடியணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது இன்றைக்கே இவர் இதை யோசிக்கிறாருன்னா, அன்றைக்கி ரவிச்சந்திரன் இறக்கும் போது வெங்கட்ஜனா மாதிரியோ இல்லை வெங்கட்ஜனாவே அவரை சந்திச்சிருந்தா ஒருவேளை அந்த ரவிச்சந்திரன் தற்கொலைக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா பேரரசு சார் பேசும்போது சொன்னார், தற்கொலைன்றது ஒருத்தருடைய தூண்டுதல், அந்த தூண்டுதல்னால்தான் ஒருத்தர் தற்கொலையை பண்ணிக்கிறாங்க.
வெங்கட் ஜனா மாதிரி ஒருத்தர் இருந்தால் கூட அந்த தூண்டுதல் இல்லாமல் அவரை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா? அப்படியும் ஒன்று இருந்திருக்கலாம். அது ஒரு வகையில் இந்த படத்தில் அப்படி இருந்ததுன்னா திரு வெங்கட் ஜனா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இது போல் ரவிச்சந்திரனுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களாம் இந்த படத்தை பார்த்து ஒரு மோட்டிவ் ஆகிட்டு அவங்களுடைய தற்கொலை முயற்சியை தவிர்க்கப்படலாம். அப்படி இருந்தால் இந்த பாராட்டுகள் அனைத்தும் திரு வெங்கட் ஜனா அறிமுக இயக்குனர் வெங்கட் ஜனா அவர்களே போய் சேரும் என்பதை எங்களுடைய விஎஸ்ஆர்எஸ் மூலமாக அவர்களுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த படத்துடைய டைட்டில், இந்த படத்தோட இறுதி முயற்சி அப்படின்ற டைட்டில் வந்து நிறைய பேருக்கு பாதிக்கப்படுது. இறுதின்ற ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொன்னாங்க. நம்மளுடைய கருத்து, இறுதி முயற்சி அப்படின்றது ஒரு வெற்றியை அடையும் போது இறுதி சுற்றுன்னு ஒன்று வைப்பாங்க, அப்போ தான் வெற்றி. அதுபோல் தான் இதுவும். இந்த இறுதி என்பது முடிவல்ல, முயற்சி என்பது ஆரம்பமே. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் அனைவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். வெற்றி அடையணும்னு. இறுதி முயற்சி அக்டோபர் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அனைவரும் தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து ரொம்ப இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பாராட்டத்தையும் தெரிவிக்கணும்னு நினச்சிக்கிறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.